எப்படியாவதுரா. சரிங்க, நாங்க பாத்துக்கிறோம். அங்க பாருங்கடி. சீக்கிரம் வாங்கடா, அவங்க கிளம்பிட போறாங்க. டேய் ராஸ்கல், என்ன துணிச்சல் இருந்தா பொம்பளைங்க குளிக்கிற இந்த இடத்துக்கு வருவீங்க? நாங்க ஒண்ணும் உங்களை பார்க்க வரலீங்க, பின்ன உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்தோம். ஆமா, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கோம். எங்களுக்காக இல்ல, எங்க தலைவருக்காக. அதுக்கு ஒரு நேரங்கள கிடையாதா? இந்த நிலவுல கேட்டாதானே ஒழுங்கா சொல்லுவீங்க. என்ன சொல்லி தொலைங்க. எப்படியாவது எங்க தலைவர் உங்க சங்கீதா அம்மா முன்னாடி பாடணும். அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். நாளைக்கே பாட வைக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. உங்களை பார்த்தா பாட வந்தவர் மாதிரி தெரியலையே. ஏங்க பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த மாதிரி கிண்டல் பண்ணா எனக்கு பாட வராது. ஐயோ, உங்களை பத்தி சங்கீத பூஷன், கான சிகாமணி, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லல சங்கீதா இங்க வர சொல்லிருக்கோம். சங்கீதாவை அசத்திடுங்க. அப்ப வந்த உடனே பயந்துடாதீங்க. ஐயோ, இப்படி எல்லாம் சொன்னா நான் உண்மையிலேயே பயந்துருவேன். ஆமா, பாடுறதுக்கு தெம்பா சாதகம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? காத்தால 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் காத்தால 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நடுக்குளத்துல சாதகம் பண்ணிட்டு பழைய சாதமும் தயிரும் சாப்பிட்டு தான் வந்திருக்கேன். அதெல்லாம் சாப்பிட்டா தூக்கம் தான் வரும். அப்புறம் கொரட்டை கச்சேரி தான். ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? முதல்ல இந்த காயை சாப்பிடுங்க. வேணாங்க, எனக்கு பசி இல்ல. ஐயோ, இது சாதாரண காய் இல்லைங்க. எங்க சங்கீதா கூட பாடுறதுக்கு முன்னாடி தொண்டை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இதத்தான் சாப்பிடுவாங்க. இந்த கொடுக்காப்புளி காய்? அதே காய் தான். சாப்பிடுங்க. இருங்க, கிழக்கு பக்கம் திரும்பி நின்னு சாப்பிடுங்க. கிழக்கு எங்க இருக்கு? அதோ அந்த பக்கம். தோலை சாப்பிடணும். இப்ப பாட்டு டேம் உடைஞ்சு வர வெள்ள மாதிரி வரும். எதுக்கும் நாங்க ஒதுங்கியே நிக்கிறோம். அதோ சங்கீதா வரா. குட் மார்னிங். குட் மார்னிங். பாடுங்க. ஆரம்பிங்க. பாடு பாலகிருஷ்ணா. உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த எங்கள் சங்கீதாவை ஏமாற்றாதே. பாடு. பாடு. முருகன் வேலெடுத்து நாக்கில் எழுதட்டுமா? பாடு பாலகிருஷ்ணா. பிரமாதம் பாகவதரே. எவ்வளவு பிரமாதமா பாடுறாரு. சங்கீதா ஒழிக, சங்கீதா ஒழிக, சங்கீதா ஒழிக, சங்கீதா ஒழிக, சங்கீதா ஒழிக. சங்கீதா ரசிகர் மன்றம் குண்டோட கலைப்பு. இனிமே நம்ம தாய் கழகத்துல தான் இருக்கணும். சங்கீதா ஒழிக, சங்கீதா ஒழிக, சங்கீதா ஒழிக, சங்கீதா ஒழிக, சங்கீதா ஒழிக, சங்கீதா சங்கீதா. எதுக்குடா சாணியால் அடிக்கிறீங்க? பின்னடா, நீ அந்த பொண்ணு மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்த, உன்னை பாட விடாம பண்ணி அவமானப்படுத்திட்டாங்க. சங்கீதா நிறுத்துறா. என்ன கலாட்டா பண்ணதுனால உடம்பு சரியில்லாதவங்க கொஞ்ச நேரமாவது சந்தோஷமா இருந்தாங்களே, அதுவே நான் செஞ்ச பாக்கியமா நினைக்கிறேன். டேய், நீ அவங்க கட்சினா நான் உங்க கட்சியில. வாங்கடா, நம்ம தவக்கலைக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிப்போம். தவக்கலை ஒழிக. டேய், வாழ்க சொல்லுங்கடா. தவக்கலை வாழ்க, தவக்கலை வாழ்க. பாம்பு